ஹாய் உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். தங்கச்சிலாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன வாங்கின்னு வந்திருக்காங்க, இந்த 2 நாள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் முழுசா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நைட்டி அப்புறம் மெட்டர்னிட்டி வேர் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா பாப்பா. அதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க வீட்லயும் இந்த மாதிரி உங்க தங்கச்சிலாம் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கெல்லாம் ஏதாவது எடுத்துட்டு வருவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பூலாம் வாங்கிட்டு வந்தாங்க. தருமபுரியில பூ விலைலாம் ரொம்ப கம்மிங்க மற்ற ஊரை கம்பேர் பண்றப்ப. அதனால எப்பயுமே அங்கேருந்து வரப்ப எனக்கு பூ வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் ரிஷிகா ஒரு ஊறுகாய் பைத்தியம், அதனால ஊறுகாய் பாட்டில் வாங்கிட்டு வந்தா. நாய் பேய் மாதிரி எல்லாம் அடிச்சுக்குவோம், ஆனா வெளியாளுங்கிட்டலாம் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். உங்க வீட்லயும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சண்டை பிடிப்பீங்களா, இல்ல எப்பயுமே ஒத்துமையாவே இருப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க 3 பேரையும் பார்த்துதான் எனக்கு 3வது பாப்பாவே எனக்கு பாப்பாவா வேணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஏன்னா நிறைய அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டுலலாம் அந்த மேரேஜ் பண்ற வரைக்கும் தான் அவங்க பாண்டிங் இருக்கு. ஆனா தங்கச்சியா இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணி கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க. அதனாலதான் சரி, இப்ப எனக்கு ஏதோ ஒன்னாலும் இப்ப எனக்கு டெலிவரி டைம்ல எல்லாம் என் தங்கச்சிங்க தான் கூட இருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சின்ன தங்கச்சி பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸு, டிராகனு, கிரேப்ஸ்லாம் இன வந்திருந்தா. அப்புறம் அவளும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. இத அவ வேஸ்லின் யூஸ் பண்றா, அதை எடுத்துட்டு வந்திருந்தா. நான் இது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறா, அதை கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் சும்மா வீடியோல காட்டிட்டு இருந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாடி எனக்கு அப்படின்னு. துணி தாண்டிக்குது நர்சிங் போயிடுச்சு திராட்செல்லாம். நெல்லிக்காய் அவ டெய்லி ஜூஸ் போட்டு குடிப்பா நெல்லிக்காய். அதனால நெல்லிக்காவையும் கிடைக்காத மாதிரி அதெல்லாம் அங்கிருந்து தீட்டு வந்திருக்கிறா. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் என்ன வந்திருந்தாங்க. அப்புறம் நிலா பாருங்க கட்டப்பைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ராவடி. அப்புறம் தூக்கிட்டு வந்து நிலவை விற்கிற மாதிரி அழகு பிள்ளை. பொட்ட பிள்ளைனா ரொம்ப பிடிக்குங்க. பசங்களை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. 50% பசங்கன்னா 100% பொண்ணுங்க தான். அழகு. பாப்பாங்க வராங்கன்னு என்ன சாப்பாடு செய்யறதுன்னு கேட்டேன். குட்டி பாப்பா வச்சுக்கிறதுனால அதிகமாலாம் இது செய்யாத, சாப்பாடு ரசம் மட்டும் அப்படின்னா பாப்பா. அப்புறம் மனசு கேட்கல. அப்புறம் சிக்கன் எடுத்துட்டு வந்து அப்புறம் சில்லி மாதிரி பொரிச்சு வச்சிட்டேன். சிக்கன் 65. நிலா பாருங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு என்னமா சேட்டை பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே நிலாதாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆட ரெடி ஆகிட்டாங்க. என் பொண்ணு சிரிப்பு பாருங்களேன். இப்படி தாங்க எப்பயுமே நாங்கள் வீடே கலகலன்னு கல்யாணம் பண்ணி பேருக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 3 பேருமே இன்ன வரைக்கும் எப்படி ஒற்றுமையாக இருக்கோமோ அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கோம். 3 மெம்பர்ஸ் மட்டுமே ஃப்ரீடம் தான், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நிலா பாருங்க வயிற்றுக்கெல்லாம் பவுடர் அடிச்சிருக்கு. இப்படிதான் எங்க வீடு எப்பயுமே கலகலன்னு இருக்கும்.
ஏ கம்முன்ற வீடியோ போயிட்டு விளையாடுவீங்களா உங்க அக்கா பசங்க கூட? பெரிய தங்கச்சி பவி சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா என் கடைசி தங்கச்சியை சாலுன்னு தான் உங்க வீட்டில் உங்க அக்கா குழந்தைங்க இருந்தால் உங்களையெல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏதோ எங்கள் குட்டி தங்கம் எங்கள் சஷ்டிகா வளர்ந்து வந்து எங்கள் சாலை சித்தின்னு கூப்பிட்டாதான். அது எங்கள் அவங்க அக்கா பொருளை சேர்ந்துட்டு அவங்களும் சித்தின்னு கூப்பிட்டுருக்காங்களா இல்லை சாலுன்னு கூப்பிட்றாங்களான்னு தெரியல. அவ சொல்லிக்கிட்டே இருந்தா நிலாவாவது நீ சித்தின்னு கூப்பிடுமா அப்படின்ட்டு. அது அதுக்கு மேலே கூப்பிட்டு கிடக்குது அவங்க அக்காளுங்களுக்கு மேலே. நீல தெரியல, சாபாலாம் தெரியவே இல்லை. ஏ பாட்டு பாடுறது சொல்லு இந்த புள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைடே நைட்டு. அப்புறம் சாட்டர்டே ஈவினிங்காக வந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கடைசி தங்கச்சி போகலான்னு சொன்னா. பாய் சொல்லு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை தான் ஆடி போகிறோம். சரி நேரமாக இருந்தாங்கன்னா நீ கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். லேட்டாக தான் வந்தாங்க. சரி நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இது சாட்டர்டே ஈவினிங் ஆகுது. வீட்டில இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, கோபுரம் தெரியுது. என்னது இந்த கோயிலோட கோபுரம். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தோம். நல்லா தொட்டு கும்பிடுறாங்க. ஆனாங்க கோயிலுக்கு போறதே வந்து எல்லாரும் ஒரு அந்த ஒரு இதுதான் போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு சிலர் காசு எடுத்துட்டு வந்து வருவாங்க, ஒரு சிலர் காசு இல்லாம வருவாங்க கோயில்ல. ஆனா 80% ஐயருங்க என்ன பண்றாங்க, அந்த யார் தட்டுல நிறைய காசு போடுறாங்களோ அவங்கள ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. எங்க கூட வந்து ஒருத்தர் வெளியூர்காரங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அர்ச்சனை சீட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணாங்க. ஒரு அர்ச்சனை சீட்டுக்கு 4 பேர் தான் அர்ச்சனை பண்ண முடியுமா, அது அவங்களுக்கு தெரியலையேட்டுக்குது. ஃபைனலாக அவங்க குழந்தை பேரை சொல்றாங்க, அவங்க மூஞ்சி கடிச்ச மாதிரி பண்ண முடியாதுமா அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல அவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. வரதே ஒரு கோயிலோட ஆறுதலுக்கு அவசரம் தான் வராங்க. வரவங்கள இவ்வளவு மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புறாங்க. தயவு செஞ்சு இது யாராவது கோயில பூஜை பண்றவங்க ஐயருங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்க. பல கஷ்டத்துல வரோம். நீங்க பூஜை பண்ணிட்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு பூவை தான் சாமியா கொடுக்குற மாதிரி நினைச்சு வாங்கிக்கிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லோட வருவாங்க வீட்டுக்கு. வர இடத்துல இப்படி நீங்க இன்சல்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தட்டில் காசு போடுறவங்களையும் போடாதவங்களையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணாதீங்க. போடுறவங்களும் இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்களும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அப்புறம் நான் எப்பயுமே எங்க போனாலும் தட்டுல நான் காசு போடுவேன். அப்புறம் என் தங்கச்சி தான் சொன்னான், நீ போடுற வரவங்க எல்லாருமே போடுவாங்களா, அந்த இடத்துல உன்ன ஒரு மாதிரியும் வராதவங்களை ஒரு மாதிரி பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா. அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன், சரி இனிமேல் அதை போடுறேன் போடலாம் அப்படின்ட்டு. என்னோட தாட் என்னன்னா, உண்டியில போட்டு அது கவர்மெண்ட் போறதுக்கு தட்டுல போட்டோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த ஒரு ஃபேமிலி வாழும் தானே, ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானே அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு திங்கிங்ல தான் இத்தனை நாள் நான் உண்டியில அமௌண்ட் போடாம சாமி தட்டுல நான் போடுவேன். ஆனா இவங்க போடுறவங்கள ஒரு மாதிரி போடாதவங்கள ஒரு மாதிரி பண்றதுனால சரி இதை மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து சண்டே மார்னிங்கே தங்கச்சியெல்லாம் எனக்கு ஊருக்கு போறதுனால எனக்கு உழவர் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காயெல்லாம் அந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. மாமா போவாரு. அப்புறம் இவ நாங்க இருக்கிறல்ல நானே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவளே சின்னவளே போய் வாங்கிட்டு வந்தா.
அதுதான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். காய்கள் எல்லாம் அதிகமாயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இவ்வளோதான் காய் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 700 ருபீஸ் இது எல்லாமே. அந்த கேப்பில் பாருங்கள், தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் போய் மூஞ்சி பவுடர் எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ அலப்பறம் தாங்க முடியல. எப்பவுமே இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதை சொல்லிட்டு மத்தி மீன் ஃப்ரை, அப்புறம் எக்கு, ரசம். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெசிபி கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா குட்டி பாப்பா இன்னும் தூங்கல. இப்போ பிரியாணிக்கும் சிக்கன் கிரேவிக்கும் பாத்திரம் வச்சாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. சிக்கன் கிரேவிக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்திடலாம். நான் மைக்கு போட்டிருக்கேன்டி, நீங்க பேசுறது கேக்குண்டி அப்படியே. பவி எண்ணெயுமே எடு அப்படியே. சிக்கனி கழுவிட முடியும். பவி இந்த வீடியோ பாஸ் பண்ணி விடுது. அன்மியூட் பண்ணி வாய்ஸ் ஓவர். ஹாய் உறவுகளே, எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல சண்டே சமையல் என்னன்னு பார்த்துடலாங்களா? நல்லா சுட சுட ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி. லெக் பீஸ் பாருங்க, நல்லா உதிரி உதிரியா. சிக்கன் கிரேவி, மத்தி மீன் வறுவல், தயிர் பச்சடி, ரசம், மசாலா போட்ட எக்கு, வெள்ளை சாதம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன சண்டே சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.
இப்போ சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இப்படி தான் எப்பயுமே எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த தனியாக உட்காந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லை எங்களுக்கு. எங்கள் தம்பி பாருங்க லெக் பீஸ் எப்படி வச்சுருக்குறான். எங்கள் வீட்டில் இவங்க 2 பேர் லெக் பீஸ் போயிட்டீங்க. ஹாய் சொல்லு. நிலா பாருங்க. ஹாய் சொல்லு. எங்கள் சின்ன பிள்ளை ஏதோ கோவத்தில் இருக்குது. இங்க காட்ரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்க ஆத்துக்காரரா இருக்கிறாரு. அவ்வளவுதான் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர்லயே வீடியோலாம் கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்களா காய்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே அப்பதான் நாம முன்னாடி மாமா பையன் முன்னாடி பேசி காட்ட மாட்டான் வீடியோ. ஒரு லைசன்ஸ் இல்லைங்க. பாப்பா பிடிப்போம் முன்னாடி. நிலா பாய். அவ்வளோதாங்க கிளம்பிட்டாங்க. 3 days இருக்கும். பிள்ளைங்களா பிறந்தாலே இப்படிதான்.